சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை பூஜையை பற்றி பார்க்கலாம். பௌர்ணமி நாள் மாசி பௌர்ணமியில் ஓசூர் தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழாவை பற்றி அடுத்த ஒரு பதிவாக நான் கொடுக்குறேன். வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7, அதே போல் மதியம் 1 to 2, இரவு 8 to 9. அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாளும் இருந்தது. பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது நம்ம சிறப்பான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து அந்த பௌர்ணமி நிலவு போல நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதுவும் இரவு நேர பூஜை அப்படிங்கிறது நான் வியாழக்கிழமை இரவு பௌர்ணமி பூஜை செஞ்சு நான் வீடியோ கொடுத்துருக்குறேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நம்ம ஏன் பூஜை செய்கிறோம் அப்படின்னா, பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பூஜை செய்வோம். அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல் சுக்கர ஓரை, சுக்கர பகவானுக்கு உரிய நேரம் அப்படிங்கிறது இந்த சுக்கர ஓரை. சுக்கர திசை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு நம்ம என்ன நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அது நமக்கு 100% கிடைச்சே தீரும். அதனால் சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமனால் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. முடிஞ்ச வரைக்கும் காலையில் செய்கிறது நல்லது. அதே போல் இரவு அந்த 8 மணி அப்படிங்கிறது 8 to 9 அந்த நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க அப்படின்றது ஐதீகம். இரவு செய்ய முடியாதவங்க, அது 8 மணிக்கு வருது செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலையில் வழிபாடு செய்யலாம். நான் காலையில் தான் வழிபாடு செஞ்சேன். இந்த சுக்கர ஓரை சிறப்பு என்ன அப்படின்னா, மகாலட்சுமிக்கு உரிய நேரம் அப்படின்னே சொல்லுவாங்க. சுக்கர பகவானுடைய நம்ம பார்வை நம்ம மேலே பட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும். நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும், நமக்கு பண கஷ்டம் இருக்குது, தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த சுக்கர நேரத்தில் இந்த மாதிரி நமக்கு முடிஞ்ச மாதிரி வழிபாடு செய்யணும். ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதாவது வடக்கு திசை பார்த்து இன்னொரு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு. நம்ம நெய் தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் நம்ம வீட்டில் ஓமம் வளர்த்ததுக்கான சமம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நெய் ஓமத்துக்கு பெரும்பாலும் நெய் பயன்படுத்துவாங்க. அதே போல் நெய்யில் எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் நெய் தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம தோஷங்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு மாற்றம் நமக்கு ஏற்படும். அது வடக்கு திசை பார்த்து ஒரு நெய் தீபம் எப்பயுமே வீட்டில் எரியிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப நேரம் எரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை மணி நேரம் எரியிற மாதிரி கூட நம்ம நெய்யை ஊற்றி நம்ம ஒரு அகல் தீபமோ இல்லை வெள்ளி தீபம் இருந்துச்சுன்னா அதில் கூட தீபம் ஏற்றலாம். நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு நன்மை நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.